லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்னங்க? நான் கிளம்புறேன். அட, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கிளம்பினா போதும். ஓ சாரி லட்சு, இட்ஸ் ஆல்ரெடி லேட். இன்னைக்கு ஓபி வேற இருக்கு. அதெல்லாம் முடியாது. முதல்ல உட்காருங்க. நீங்க சாப்பிட்டுட்டு தான் கிளம்பணும். ஓ எஸ். நோயாளியோட உடம்ப பத்தி பேசுற ஆளுன்னு மறந்துடாதீங்க. வர வர உங்க உடம்பு மேல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம போயிடுச்சு உங்களுக்கு. என்ன கவனிச்சுக்குதான் நீ இருக்கே. நான் உங்களை கவனிச்சுதானே ஆகணும். யார் வேணும்? ஜெய்சங்கர் சார் இருக்காங்களா? இருக்காரு சார். பேருக்கு கொரியர் வந்திருக்கு. என்னங்க கொரியர் வந்திருக்கு? இத வரேன். கொரியரா? இந்தாங்க சார். எங்க இருந்து வந்திருக்கு? தேங்க்ஸ். தேங்க் யூ சார். ஓகே. ஓ இத அனுப்புனது என் ஃப்ரெண்டு தான், சைனால இருந்து. டாக்டர் ஜேம்ஸ் பீட்டர். பாத்தியா அந்த முகத்துல என்ன கிரேஸ் பாத்தியா? சியான்சோ. He is the Chinese doctor. ஜேம்ஸ் எப்பவுமே சொல்லுவாரே அவரோட ரோல் மாடல்னு. இவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். இவரை பார்க்கும்போது ஏதோ சன்னியாசி மாதிரி இருக்குதே. டே கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்கடா. டே சீக்கிரம். பிரிச்சு போடு, பிரிச்சு போடு. ஓகே பாய்ஸ், கம் ஆன். நெக்ஸ்ட் மந்த் தான் நேஷனல் ஃபெடரேஷன் ஆரம்பிக்க போகுது. இந்த ஸ்கூல்ல இருந்து நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. அந்த நினைப்பு உங்களுக்கு எப்போது இருக்கணும். பெரிய ஸ்கூலுக்கு முன்னாடி நம்மளுடைய சின்ன ஸ்கூலும் பேப்பர்ல வரணும். நீங்க எல்லாம் தயாரா இருங்க. பாலு, பாலு, என்னாச்சு பாலு? பாலு, பாலு, எந்திரி பாலு. பாலு. பாத்து, மெதுவா தூக்கு. பாத்து, ஜாக்கிரதையா பிடிச்சுக்கங்க. ஹலோ, என்ன ஸ்டீஃபன் சார்? என்ன பாலுக்கா? ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. அவர் இப்ப வந்துருவாரு. ஓகே. யார் லக்ஷ்மி? ஸ்கூல்ல இருந்து பிடி மாஸ்டர் ஃபோன் பண்ணாரு. என்னாச்சு? என்னவா? வாட் யூ ஃபீல்? நம்ம பாலு காலையில பிராக்டிஸ் பண்ணும்போது தவறி விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிடுச்சான். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு வர சொல்லிருக்கேன். ஓ, நீ எப்பவுமே சொல்லுவ பாலு. அவனா? அவனே தாங்க. ஸ்கூல் காம்படிஷன்ல 100 மீட்டர் ரேஸ்ல அவன் தாங்க ஃபர்ஸ்ட் வந்தான். அவனுக்கு தான் பெரிய ரன்னர் ஆகணும்ன்றது ஆசை. ஆனா பாவம். ஐயோ, சார் பாத்து, பாத்து. சார் மெதுவா எழுதிட்டு வாங்க. சீக்கிரம் வா. பாத்து, பாத்து, ஜாக்கிரதை. கொஞ்சம் பொறுத்துக்கப்பா. ஒன்னாகாது, ஒன்னாகாது. சரியாயிடும். ஓகே. கேஷுவல் இருக்காங்க. வா பார்க்கலாம். ஒன்னும் இல்லை, பயப்படாத. வாயத்துற.
இங்க பாரு பாலு, நீ எதுக்கும் பயப்படாத, சரியா? லக்ஷ்மி எப்பவுமே உன்னை பத்தி என்கிட்ட சொல்லிட்டு இருப்பான். எங்க கையை கட்டு. இங்க ரொம்ப வலி இருக்குல்ல? ஜஸ்ட் மினிட் சிஸ்டர் ஐடின். இல்ல ஒண்ணு இல்ல, பயப்படாத. ஒண்ணு இல்ல ஜஸ்ட் மினிட். அந்த காட்டன் கொடுங்க. ஒண்ணு இல்ல முடிஞ்சிருச்சு. அவ்வளவு ஒண்ணு இல்லடா கண்ணா, சரியாயிடுச்சு. ஒண்ணு இல்ல. டேய் ரிலாக்ஸ். ரிலாக்ஸ். ஓகே ஒண்ணு இல்ல, முடிஞ்சிருச்சு கண்ணா, முடிஞ்சிருச்சு. ஒண்ணு இல்ல, பயப்படாத. அவ்வளவுதான், முடிஞ்சது. ஒண்ணு இல்லடா, முடிஞ்சிரா கண்ணா. கைய கொஞ்சம் திருப்பு. அப்படிதான். ஒண்ணு இல்லப்பா, பயப்படாத. ஒண்ணு இல்ல சொல்றேன்ல, பயப்படாத. முடிஞ்சிருச்சு. காட்டன் கொடுங்க. ஓகேடா கண்ணா, ஒண்ணு இல்ல. ஓகே ரிலாக்ஸ். ஆமாமா, அதுவும் சரிதான். பாலு எங்க? அவனுக்கு ஒன்றும் ஆகல சார். அவனை டாக்டர்ஸ்லாம் செக் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை நான் உடனே பார்க்கணும். அவனுக்கு ஒண்ணு இல்ல வாசு. அவன் ஓடி வரும்போது கீழே தடிக்க ஆமா, விழுந்துட்டான். பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. தம்பி பாலு, என் தங்க உனக்கு என்னடா ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லப்பா. நல்லா சாப்பிடுடா. அந்த பாலுவுக்கு பாடம் கத்து கொடுத்ததுக்கு என்னோட ட்ரீட். இனி அந்த பாலு நம்ம பக்கமே வர மாட்டான்டா. செம்மையா பயந்துட்டான். என்ன சொன்னாலும் சரி, உன் ஐடியா சூப்பர் மச்சான். இனி ஆனாலும் ஓடவே முடியாது. நான் பண்ண தானே, அது கரெக்டா தான் இருக்கும். ஆமா, இவர் எப்படி தட்டுன்னு பயிற்சி எடுத்துட்டு வந்தாரு. இதெல்லாம் ஒரு மேட்டர் சும்மா பேசிக்கிறான். என்ன கலாய்க்க பேசாம போடா. என்னையா கலாய்க்கிற? பாபி, நீ வந்து சாப்பிடுறா. இல்லடா, மனமும் வரட்டும். பாபி, டேய் பாபி, என்னடா? ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுடா. நம்ம சார்ல சேர்ந்து அந்த பாலுவை மகாலட்சுமி டீச்சரோட ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போயிருக்காங்கடா. அதுக்கு என்னடா, அவனை எங்க கொண்டு போனாலும் எழுந்துச்சு நடக்க 1 மாசம் ஆகும். எதுக்கு சொல்றேன்னா, அவன் உடம்புல இருக்கிறது மொத்தம் சோடா பாட்டிலங்க. நீ சொல்றதும் சரிதான்டா. நம்ம தான் பண்ணிருக்கோம், யாருக்கும் கண்டிப்பா தெரியாதுடா. நம்ம உடனே அந்த கிரவுண்டுக்கு போய் இருக்கிற பாட்டோட எல்லாத்தையும் எடுத்து வெளியே போடணும். சாப்பிடுறாங்கடா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறா. இருக்குப்பா. அப்பா சாயிரா. பாலு இப்ப 2 நாளா பயங்கரமா என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கான். இங்க உன்னை பார்த்தே ஆகணும்னு. இன்னைக்கு கூட்டிட்டு வந்ததுனாலதான் கொஞ்சம் அமைதியா இருக்கா. அப்படி ஒண்ணும் இல்லப்பா, அப்பா சும்மா சொல்றாரு. இங்க பக்கத்துல தான் அப்பாவோட கடை. சரி வா, உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீங்க உண்மையிலே நல்ல வேலை பண்ணிருக்கீங்க. நேத்துல இருந்து எனக்கு ஒரே போர் அடிக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் இவன். இப்போ சந்தோஷமா? சரி வரட்டுமா? ரொம்ப அடிபட்டுருச்சா? பாலு, உனக்கு ரொம்ப வலிக்குதா? என்னை இங்க கூட்டிட்டு வந்தப்போ செம்மையா வலிச்சுக்கிட்டு இருந்தது. இப்ப பரவாயில்ல. பாலு வா, நம்ம கொஞ்சம் நடக்கலாம். பாத்து மெதுவா. பாலு, இப்ப எல்லாம் ஓகேவா? உனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் ஹாஸ்பிட்டல் வந்த. அப்புறம் நீயும் இவனை பார்க்க வந்துட்டியா? சாயிரா, பக்கத்துல தான் டீச்சரோட வீடு. அப்படியா? டீச்சர் என்னையும் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? அதுக்கு என்ன, கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். ஆமா டீச்சர், இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுது தானா? ஆமா, எங்களோட ஹாஸ்பிட்டல் தான். என்னாச்சு? இல்ல, இந்த ஹாஸ்பிட்டல் பேரு பார்த்துட்டு கேட்டேன். ஓ அப்படியா? டீச்சர், எனக்கு இப்ப வலி சுத்தமா இல்ல. நானும் வரனே. பாத்தியா, கூட ஒரு ஃப்ரெண்டு வந்ததும் பாலுக்கு எல்லா வலியும் பறந்து போயிடுச்சு. வீட்டுக்கு போலாம். சரியா? வாங்க.
வாங்க. வாங்க. ஹாய் டீச்சர், இது உங்களோட பையனா? ஆமா. அவன் பேர் என்ன? அஸ்வின். பேர் ரொம்ப நல்லா இருக்கு டீச்சர். அப்படியா? பயங்கர வாலு பையன். இப்ப அவன் டியூஷனுக்கு போயிருக்கான். கரெக்டா 4 மணிக்கு வந்துருவான். 5 மணிக்கு அவனுக்கு மியூசிக் கிளாஸ். அவன் இங்க இருந்து போயிட்டானா வீடே அமைதியாயிடும். சரி வாங்க, நம்ம மேல போலாம். வாங்க. வாப்பா. பாத்து வாங்க. அடேங்க அப்பா, இங்க எவ்வளவு புக்ஸ் இருக்கு? இதுவா? இது எல்லாமே நான் படிச்ச புக்ஸ் தான். சரி, நீங்க இதெல்லாம் பார்த்துட்டே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். ம்? பாலு, இங்க பாரு. வா. ஆ. ஹாய் கம்ப்யூட்டர். ம், சரி. இது அஸ்வினோட பழைய கம்ப்யூட்டர். புதுசு வாங்கினதுக்கு அப்புறம் இதை அவன் யூஸ் பண்றதே இல்ல. சும்மா தொடச்சிக்கிட்டு இருந்தேன் டீச்சர். கண்ணா, இது உனக்கு வேணுமா? வேணுமான்னு கேட்டேன். ம்? இங்க தானே வச்ச. அட என்ன சார் நீங்க ஒரு இடத்துல ஒழுங்கா வைக்க மாட்டீங்க. ஏன் தான் இப்படி இருக்கீங்க? ரவுண்ட்ஸ் போன இடத்துல ஏதாவது கிளாஸ் ரூம்ல மறந்து வச்சிருப்பீங்க. இருங்க, நான் ரிங் பண்ணி பார்க்கறேன். ம். ஆ. ஆ. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அப்படின்னா போன் ஏதோ திருட்டு பையன் கிட்ட தான் இருக்கு. என்னடா இது? ஒன்னும் புரியலையே. ஏன் டேபிள்ல இருந்து யார் எடுத்திருப்பாங்க? சார், மணி 4 ஆகுது. பெல் அடிக்கணும். நான் போய் என் வேலையை பார்க்கணுமா? அதுக்கு ஒரு வழி இருக்கு. சரி, நீ போய் முதல்ல பெல் அடி. சரி சரி. நீங்க எதை அடிக்க சொன்னாலும் அடிப்பேன். வா வா. இல்ல போ. இரு பார்க்கறேன். போ போ. ஏய் நில்றா. போ. வா 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 பார்க்கணும். இல்ல போ 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 போ. எங்க வாடா. என்னடா உன் பேக்ல ஜிப்பா காணோம்? என்ன டீச்சர் இது? ஹெச்எம்மோட போனை காணோமா? அதான் செக் பண்றாங்க. வா நீ வா நீ வா நில்லு. இல்ல இல்ல. அப்போ அடுத்த ஆள் வா. நில்லு நில்லு. போ போ போலாம் போலாம் போ போ போ. வாமா வாமா. இவன் என்னையா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான்? வீட்ல எங்கயாவது மறந்து வச்சிருப்பாரு. பசங்க பேக்ல தேடினா எங்க இருந்து கிடைக்கும்? இருக்கும். வா. போ போ போ.
கண்டிப்பா அவர் வேற எங்கேயாவது தொலைச்சிருப்பாரு. இல்ல போ. ம் இல்ல இல்ல போ. நீங்க வா 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 வா. இவன் இப்படி பண்ணுவான் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இவன் நல்ல பையன் நினைச்சேன். சார் இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு சார். இந்த பாலு பையன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய மாட்டான். தப்பு நடந்திருக்கா? மரியாதையா இங்க வந்து நில்லு. இங்க வாடா. சார் இங்க நான் வா. சொல்றது கேளுங்க இங்க சார். வந்து நில்லு. சார் சார் வேண்டாம் சார். சார் உன்னுடைய புத்தி தானே உனக்கும் இருக்கும். சொல்றா சொல்றா, எப்படிடா எடுத்த? சொல்றா சொல்றா, எப்படி? சார் 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 திருட்டு பையன். சார் வேண்டாம் விட்டுருங்க. ஏன் ரொம்ப ஏன் போன எடுக்கிறியா? திருட்டு பயல. திருத்தவே மாட்டியா? சார் பாவம் விட்டுருங்க சார். சார் அப்ப பூட்ட திறந்து சார் சார் விடுங்க சார். இதுக்கு மேல அவனை அடிச்சுங்க. இவன் பேக்ல எப்படி மொபைல் வந்ததுன்னு இவன் சொல்லுவான். வாயை திறந்து சொல்லு. சொல்லிடுறேன். நீ சொல்லாத, நானே சொல்றேன். இந்த மொபைல் எப்படி வந்துச்சுன்னு. ஏய் எங்கடா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? இந்த போன் எடுத்து பாலோட பேக்ல வை. டேய் இது உங்க அப்பாவோட போன்டா? ஆமாடா, இதோட வந்து ஸ்கூலை விட்டு வெளியே போயிடுவான். சூப்பர்ரா மச்சான், சூப்பர்ரா. குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங். என்னாச்சு சைரா? ஏதோ ஒரு மூட் அவுட்ல இருக்க? அது டீச்சர் அவன் கூப்பிட்டா வரமாட்டான். இப்ப பாலு எங்க இருக்கான்? அதோ அங்க உட்காந்துருக்கான். நான் போகவா டீச்சர்? ம். நீ ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? ஏன் நீ கிளாஸ்க்கு வரல? போங்க டீச்சர், இனிமேல் ஸ்கூலுக்கு வர்றதா இல்ல. சும்மா விளையாடாம எழுந்து வா. நான் படிக்க மாட்டேன், போங்க டீச்சர். ஓஹோ, படிப்பை நிறுத்திட்டு என்ன பண்ண போற? எனக்கு தெரியாது. எல்லாருமே என்ன கிண்டல் பண்றாங்க டீச்சர். திருட்டோட பையன்னு சொல்லி எனக்கு அங்க வரவே பிடிக்கல டீச்சர். போ போடா, உனக்கு எங்க போகணும்னு தோணுதோ போ. இன்னைக்கு எல்லாரும் உன்னை திருடனோட பையன் தான் கூப்பிடுறாங்க. நாளைக்கு இந்த உலகமே உன்னை கூப்பிட ஆரம்பிக்கும் திருடன்னு. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு நீயே ஒரு நாளைக்கு முடிவு பண்ணுவ திருடன் ஆகணும்னு. அப்புறம் நீயும் உங்க அப்பா ஒரு நாள் சேர்ந்து, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையும் சேர்ந்து தலைமுறையா திருட ஆரம்பிச்சிருவீங்க. ஆனா நீ அதை நினைச்சா அத கண்டிப்பா மாத்த முடியும் பாலு. இன்னைக்கு உன்னையும் உங்க அப்பாவும் எல்லாரும் தப்பா பேசுறாங்க. யாரு என்ன பேசினாலும் சரி, அத நாம மாத்தி காட்டணும். அதுக்கு நீ கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்தாகணும். கோழைங்க மாதிரி தோத்து போகிறது இல்ல பாலு உன்னோட வாழ்க்கை. நீ ஜெயிச்சு காட்டணும். நீ என்னென்ன பண்றியோ எல்லா விஷயத்திலயும் நீ ஜெயிச்சு காட்டணும். இந்த ஸ்கூல்ல இருக்கவங்க, இந்த ஊர்க்காரங்க எல்லாருமே இது நம்மளோட பாலுன்னு சொல்லணும். அத கேட்கும் போது நான் தைரியமா சொல்லுவேன், இது என்னோட பாலுன்னு. நான் படிக்கிறேன் டீச்சர். எனக்கு படிக்கணும் டீச்சர். நீங்க சொன்ன மாதிரி நான் ஒரு பெரிய ஆள ஆரம்பி டீச்சர். யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் படிக்கிறேன் டீச்சர். வெரி நான் படிக்கிறேன் டீச்சர். குட் பாலு, குட்.
குட் குட் தட்ஸ் மை குட் பாய்